Pebbles Tamil. Hi, hello, welcome back to Pebbles Tamil channel viewers. இன்னைக்கு ஒரு வீக்கெண்டுக்கு நான் போறது பாத்தீங்கன்னா வானகரம் மீன் மார்க்கெட் தான். முதல்ல வானகரம் மீன் மார்க்கெட் எங்க இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த மதுரவாயில் பிரிட்ஜ். நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர் கோயம்பேடு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான். ஸ்ட்ரெயிட் ரோடு தான். நீங்கள் பஸ்ஸில் வர்றதா இருந்தால் உங்களுக்கு 72 101 பஸ் எல்லாமே உங்களுக்கு ரோஹிணி தியேட்டர்லேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ வாங்க வானகரம் மீன் மார்க்கெட்டில் போயிட்டு நல்லா உயிருள்ள மீன் என்னால் தர முடியாது சூப்பரான எக்ஸ்போர்ட் மீன் எல்லாமே பார்க்கலாம். மதுரவாயில் பிரிட்ஜ் தாண்டி நீங்கள் வரும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர சிக்னல் தான் உங்களுக்கு வானகரம் பஸ் ஸ்டாப்புங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர்றதா இருந்தால் தான் இந்த மார்க்கெட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் நீங்கள் நடந்து வர்ற மாதிரியாக தான் இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். சென்னை ஃபிஷ்ஷையும் தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு தான் யூடர்ன் போட வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, இன்றைக்கி ஃபிஷ்ஷு வாங்குகிறோம் தூக்குறோம். சிக்னலில் யூடர்ன் போட்ட உடனே நீங்கள் சர்வீஸ் லைன் வந்துடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது த சென்னை ஃபிஷ் வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டு. இன்றைக்கி வரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஏகப்பட்ட குட்டி யானைங்க இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு Pebbles Tamil சேனல் வியூவர்ஸ். பொதுவாக மீன் மார்க்கெட் வந்தாலே அந்த மீன் வாங்கிக்கோ, இந்த மீன் வாங்கிக்கோ, அந்த ஊர் மீன் வாங்கிக்கோ, இந்த ஊர் மீன் வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லா ஊர் மீனுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இன்றைக்கி நான் வந்திருக்கிறது வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் தான். இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் மீன் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, காசிமேடு மீனும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டில் என்னென்ன வகையான மீன்கள் இருக்குது, என்ன ஃபேரில் இருக்குன்றது இதெல்லாம் போய் பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு கார் பார்க்கிங் ஆகட்டும், 2 வீலர் பார்க்கிங் ஆகட்டும், ரெண்டுமே நல்லாவே வசதி அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் சண்டே எல்லாம் நீங்கள் சர்வீஸ் லைனில் விடுற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. எவ்வளோ ஃபேருன்றதை இப்போ நான் கீழே கொடுத்துட்றேங்க. சென்னை ஃபிஷ் செம்மையாக இருக்குங்க. செம்ம கூட்டமாக இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். என்னென்ன வகையான மீன்கள் இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நான் வந்துட்டேன். த சென்னை ஃபிஷ் சென்னையில் இருக்கிற பல மார்க்கெட்டுகளுக்கு மெயின் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வானகரம் மார்க்கெட்டில் தான். ஃபஸ்ட்டு காசிமேடு, செகண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வானகரம் மார்க்கெட் தான். இப்போது இந்த வானகரம் மார்க்கெட்டுக்குள்ளே என்னென்ன வகையான மீன்கள் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குன்றதை பார்க்க போகிறோம். என் கூட ஜாயின் பண்ணுங்கள், பார்க்கலாம். நான் வந்த நாள் ரொம்பவே கூட்டமாக இருக்குது. நிறைய மீன்களும் இருக்குது. இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ என்ன ரேட்டில் போயிட்டு இருக்கீங்க? இது வந்து 200, 230, 250, 150. இன்றைக்கி இறம் ரொம்ப கம்மியில் தான் போயிட்டுருக்கு. 200, 250, 230 சூப்பராகவே இருக்குது. இங்கே சீலா மீன் நீங்கள் பார்க்கலாம். பக்கத்துலேயே உங்களுக்கு வலை மீன் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் ரொம்பவே கூட்டமாக இருக்குது. மீன் வரத்தும் அதிகமாகவே இருக்குது. விலையும் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இப்போது இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெச்சி மீன் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. சீலா இருக்குது, சுறா இருக்குது. 400 காசிமேடு மீன் எல்லாமே. கவலை இருக்குது, நண்டு இருக்குது, வெறா இருக்குது, பொடி நண்டும் இருக்குது, அதே மாதிரி பெரிய நண்டும் இருக்குது, வவ்வால் இருக்குது, சுறா, வஞ்சரம் எல்லாமே உங்களுக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A16 ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. கடம்பா மீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150லே இங்கே அவைலபிளாக இருக்குது. சாதாரண சின்ன மீன்கள் மட்டும் இல்லை, பெரிய பெரிய மீன்களும் இங்கே வானகரத்தில் உங்களுக்கு அவைலபிள் தான். தெறிக்கை மீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குங்க.
வஞ்சரம் இல்லாமல் உங்களுக்கு நிறைய வகையான புது புது வகையான எக்ஸ்போர்ட் வகை மீன்கள்லாம் இங்கே நீங்கள் வானகரத்தில் பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு விரால் மீனும் அவைலபிளாக இருக்குது. விரால் மீனில் வந்து வேறு அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இங்கே வானகரம் மீன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கேஜி கணக்கில் தாங்க வாங்கணும். மினிமம் 1 kg. இங்கே உங்களுக்கு வஞ்சரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன பீஸ் எல்லாமே 400 அந்த ரேஞ்சில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வவ்வாலும் இங்கேயே இருக்குங்க. பெரிய வஞ்சரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 750 to 800 அந்த ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக நண்டுனாலே எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் நண்டு சான்ஸே இல்லை. ரொம்பவே பெருசாக சூப்பராகவே இருந்ததுங்க. விலையும் பார்த்தீங்கன்னா 250 300 அந்த ரேஞ்சில் தான் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 200 200 250 வீட்டு பக்கம் 300 350 இங்கே வந்தால் 250. பக்கத்தில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்கே 350 ரூபா இருக்கிறது இங்கே 200 250 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதுலேயும் வந்து வெரைட்டிஸ் குழம்பு மீன் ஆகட்டும், பொடி மீன் ஆகட்டும், சங்கரா ஆகட்டும், வறுக்கிற மீன்லாம் கூட இங்கே உங்களுக்கு விலை ரொம்பவே கம்மியாக இருக்குது. இங்கே ஏரி வவ்வால் இருக்குது, ஆந்திரா எக்ஸ்போர்ட் மீன் தான் இருக்குது. கட்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. வவ்வால், கெண்டை, ஜிலேபி, கட்லா இது எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 250 300 அந்த ரேஞ்சில் கிலோ கணக்கில் கம்மியாக இருக்குது. வானகரம் மார்க்கெட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் மீன்கள்லாம் மார்னிங் 4 o'clockலேருந்தே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த எக்ஸ்போர்ட் மீன் ஆகட்டும், காஷ்மீர் மீன் எல்லாமே தான் உங்களுக்கு இந்த வானகரம் மீன் மார்க்கெட்டில். இப்போ வாங்க எக்ஸ்போர்ட் மீன்லாம் பெட்டி பெட்டியாக எப்படி இறக்குறாங்க, என்ன ஃப்ரெஷ்னஸில் இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம இங்கே வானகரம் மீன் மார்க்கெட்டில் மீன் எல்லாமே பார்த்துட்டே வரோம். நான் ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு முடிக்கலான்னு பார்த்தா என் கேமராமேன் அதுக்கு பக்கத்தில் இது ஒரு கம்மா போட்டு திரும்ப ஆரம்பிக்கலான்றாரு. இப்போ வாங்க கீழே போயிட்டு வேறு என்னெல்லாம் மீன்கள் இருக்குன்றத பார்க்கலாம். நானும் இந்த வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு நிறைய தடவை ஃப்ரெண்ட்ஸு கூட வந்திருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டு பெட்டி ரேட்டில் தான் இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்போர்ட்டுக்கும் பொதுமக்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலாக வந்து இங்கே சிறு வியாபாரிகளும் மொத்த வியாபாரிகளும் தான் இங்கே எக்ஸ்போர்ட்டில் வர பெட்டிகளை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் மேலே கொண்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் சென்னை ஃபுல்லாக இருக்கிற மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போது இந்த வானகரம் மீன் மார்க்கெட்டை நம்ம டோட்டலாக சுற்றி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. நிறைய வகையான மீன்கள் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. மீன் பிடி தடைக்காலம் வரும்போது உங்களுக்கு மீன் வரது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்போது எப்படின்றத பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய வகையான மீன்கள் இருக்குது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வஞ்சரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வஞ்சரமே 800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இங்கே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ நேரம் மீன் வாங்கிறது விற்கிறது பார்த்தோம். அடுத்து மீன் கட்டிங் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு பேர்னா பெபிள்ஸ் தமிழ். பெபிள்ஸ் தமிழ். செம்ம பார்த்தா பண்ணுறடா. இது ஸ்லோண்ணா, ஒரு நிமிஷம் இல்லைண்ணா. இதுவே
சான்ஸே இல்லைங்க. அவன் அசால்ட்டு பண்ணிட்டு இருக்கான். 1 கிலோ இறாவத்துக்கு பட்டக்கு பட்டக்குன்னு பிச்சு 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 போட்டுட்டு இருக்கான். வீட்டில் கொண்டு போய் ஒரு பேப்பர் எடுத்து, பாத்திரத்தை எடுத்து, தட்டியை எடுத்து எல்லாத்தையும் வச்சு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சு, இடத்த க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி அதுக்கு 30 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே எத்தனை ஜெட்டு வேகத்தில் போகிறாங்க. இங்கே வானகரம் மீன் மார்க்கெட்டில் கருவாடும் அவைலபிளாக இருக்குது. மீன் வெட்டுறதுக்கு உண்டான கத்திகளும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை இங்கே வரும்போது மறக்காமல் கத்தி இருக்குது, கொடுவாள் இருக்குது, மீனை செதில் ஆயறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. மீன் மார்க்கெட் வந்தால் மீனை செய்யறதுக்கு சட்டி கண்டிப்பாக தேவை. அந்த சட்டி இங்கே மீன் மார்க்கெட் முன்னாடியே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இருக்கும் எவ்வளோக்கா? என்ன ரேட்ல இருந்துக்கா செட்டி ஸ்டார்ட் ஆகுது? இது தஞ்சாவூர் ஐட்டம்ப்பா. சரி. 260 ரூபா வரும். சரிக்கா. இது 280, இது 280, 300 ரூபா. 300 ரூபாயெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து இதுக்கா? அது 350. இது ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்போம். ஓகே. இதுக்கா? அதுவும் அதேதான். ஓகே. 300, 350 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு செட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கா? இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இதுதான். இது வந்து ஃபஸ்ட்டு தடவை ஸ்ட்ரீமிங் பண்ணி வரும். அது 2 டைம் ஸ்ட்ரீமிங் பண்ணி வரதுனால பிளாக் வரும். ஓகே. இது என்ன ரேட் ஆகுது? இது 300 ரூபா. ஓகே வியூவர்ஸ், செட்டி ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. நீங்கள் நிறைய பேருக்கு எல்லாமே செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி டபுள் டைம் ஸ்ட்ரீம் பண்ண சட்டியே வாங்க. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. இது ஒரு சிக்கன் சஜஷன். மறக்காமல் இங்கே வானகரம் மார்க்கெட் வரும்போது ட்ரை பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டில் என்னென்ன வகையான மீன்கள்லாம் இருக்குன்றதை நீங்கள் இந்த வீடியோலேயே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் மீன் மார்க்கெட்டுன்றதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவ்வளவு சுத்தமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்களும் வீக்கெண்டில் இந்த வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வாங்க. உங்களுக்கு தேவையான மீன்களை வாங்கிட்டு போங்க. தடைப்பிடி காலத்தில் கூட இந்த வானகரம் மீன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக மீன் தட்டுப்பாடு இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு எக்ஸ்போர்ட் மீன்ஸ் எல்லாமே தான் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, காசிமேட்டில் வர மீனும் உங்க அவைலபிளாக தான் இருக்குது. இப்போது நிறையவே மீன்கள் இருக்குது. சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கடவுளின் புகழினை நாம் எப்போதும் விரும்பி கூற வேண்டும். அவ்வாறு கூறுபவரிடம் துன்பத்தை தரக்கூடிய எந்த வினையும் சேராது. பெபிள்ஸ் தமிழ்.